பொருளாதார உயர்வு, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம். அதாவது நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் வந்து நீச்சமா இருக்காரு. 3ஆம் இடத்துல இருக்காரு. நெறைய அலைச்சல்கள் இருக்கும். அனுகூலமாக அது முடியும். ஆதாயமாவும் இருக்கும். மனச தளர விடக்கூடாது. உங்களுடைய ராசி அதிபதி நீச்சமாக இருக்கும்போது, மைண்ட் ஒரு மாரி எதையோ இழந்த மாரி தவிக்கும். ஆனா அதிலிருந்து ஸ்ட்ராங்கா இருங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற போறாரு 27ஆம் தேதிக்கு மேல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பதவி ஸ்தானம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உற்பத்தி உற்பத்தி ரீதியா, தொழில் ரீதியா இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. காசு, பணம், நல்ல வருமானம், லாபம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். புது புது விஷயங்களா போடப் போறீங்க. அது எல்லாமே சக்சஸா முடியும். நீங்க இவ்ளோ நாளா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கே சந்தேகமா இருக்கும். என்னடா இது நமக்கு பலனே கிடைக்கலேன்னு. ஆனா எதிர்பார்க்காத நேரத்துல, எதிர்பார்க்காத ஒரு விஷயம், நல்ல அமைப்பு, சக்சஸ் இது எல்லாமே உங்கள தேடி வரப்போது. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு சூரியன் வந்து நீச்சமா இருக்கனால, உங்களுக்கு கான்ஃபிடென்ட்ட இழக்கக்கூடிய அமைப்பு. இதுதான் ராகு கேதுக்கு வேணும். இப்ப நீங்க ஒரு விஷயத்த செய்றீங்க, அந்த விஷயம் ஃபெயிலியர் ஆகுதுன்னா, அந்த இடத்துல நீங்க உங்களுடைய கான்ஃபிடென்ட்ட விட்டுருவீங்க. பொதுவாவே சிம்ம ராசிக்காரங்க நல்ல ஸ்ட்ராங்கான ஆள் தான். ஏன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணுவீங்க. ஆனா, இந்த மாதம் ஏன் உங்களுக்கு அப்படி நடக்கும்னா, உங்களுடைய ராசி அதிபதி நீச்சமா இருக்காரு. அது மட்டும் இல்லாம, உங்களுடைய ராசியில வந்து ராகு, கேது இருக்கு. இந்த கேது வந்து என்ன செய்வாரு அப்படின்னா, டிப்ரஷனுக்குள்ள தள்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும்ல. அப்போ உங்கள மனச வந்து அந்த கான்ஃபிடென்ட் லெவல் அப்படியே கம்மி பண்ணி, கம்மி பண்ணி உங்களுக்கே உங்கள இனம் புரியாம பயம் வந்துரும். ஐயோ! நம்ம செய்யறது நம்ம தேறுவோமா? தேற மாட்டோமா? நம்ம வந்து முன்னேறுவோமா? நம்ம செய்றது சக்சஸ் ஆகுமா? வாழ்க்கையில இதாகுமான்னு என்னென்னமோ வந்து நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கற்பனை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அதுக்கு காரணம் வந்து கேது தான்.